அடையாளங்கள் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நிலத்தோட பேர் குமரன் இல்லையா? முதல்ல நமக்கு விவசாயத்துக்கு விதை கொடுத்தது யாருன்னா முருகப்பெருமான். விவசாயத்துக்கு விதையும் கொடுத்து கனி சொல்கிறோம் இல்லையா? அதாவது வந்து இந்த பழம், அதாவது அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஞ்சாமிர்தம் வந்து நம்ம கொடுப்போம் இல்லைங்களா? அப்போ பஞ்சாமிர்தத்தில் என்ன இருக்கும்? பழ வகைகள் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம எதுக்காக படைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, அவர் கொடுத்த விதை தான். அது எப்போ கொடுக்குறாருன்னா, அது இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எந்த காலகட்டத்தில் கொடுக்குறான்ட்டு. இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தமிழர்கள் சைவர்கள்ன்றதுல நான் இது சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா கதிர்காமத்தில் இதை வந்து சோதிச்ச இடம், அதாவது நெல்லை வந்து கொண்டு போய் பயிர் வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, உடைய பயிர் வந்து வைக்கிறதுக்காக விவசாயம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த விதையை கொண்டு போய் எங்கே சோதிக்கிறான்னா கதிர்காமம் எங்கன்னா இலங்கையில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது. சரிங்களா? அந்த இடத்துல தான் முதல்ல வந்துட்டு நம்ம விவசாயம், அதாவது வந்து காய் கனி, சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த மூலிகை சம்பந்தப்பட்ட இந்த உணவுகள் நம்ம மனிதருக்கு தேவையான உணவுகள் முதல்ல எங்கே வந்து சோதிக்கப்பட்டதுன்னா வந்து கதிர்காமத்தில் முருகப்பெருமான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து விதையை கொடுக்குறாரு. அந்த விதையை வந்து அகத்தியர் பெருமான்கிட்ட, அகத்தியர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் நேராக கொண்டு போய் நாம் கதிர்காமத்துக்கு போகிறாங்க. கதிர்காமத்துக்கு போய் சரியான இடம் இதுதான், இந்த இடத்துல நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு கதிர்காமத்தில் தான் அந்த விதையை போடுறாங்க. அந்த விதையை போட்டோன்னு விளைச்சல் வருது, அதுக்கு விதை கதிர். சரிதான். இந்த கதிர்காமத்துக்கு தான் முதல்ல விதையை போட்டு அதில் ஜெயமாக்குறாங்க. ஜெயமாகி அங்கே தான் பழம் காய் கனி சாரமாகுது. சரியா? அதுக்காக தான் முருகனுக்கு வந்து பஞ்சாமிர்தம் படைக்கிறது. ஏன்னா அவர் கொடுத்தது தான் இந்த காய் கனி சாரம் இதெல்லாம். சரிங்களா? அதே மாதிரி கதிர் நெல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, இது யார் கொடுத்ததா? முருகப்பெருமானோட காலகட்டத்தில் வந்து நம்ம கொடுத்தது தான். இந்த காய் கனி ஒரு விதை உள்ளது அத்தனையும் முருகப்பெருமான் கொடுத்தது. ஏன்னா அவருக்கு படைக்கும் கடவுள் அவர். சரிங்களா? நாம் இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் நிறைய உடைய கருத்துக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து எதுக்கு முருகனை வந்து இன்னமும் வழிபடுறாங்க, எல்லா இடத்துலையும் வழிபடுறாங்க. என்ன கேட்டால் எல்லா ரூபத்துலேயும் முருகன் இருக்கார். அவர் தான் கிங்கு. சரிங்களா? அவர் தான் எல்லாருக்குமான கடவுள். நீ என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அத்தனையும் அவர்கிட்ட கட்டளை கிடச்சிடும். சரிங்களா? படைக்கக்கூடியது. ஏன்னா நெல் கதிர் காய் கனி சாரம் இதெல்லாம் வந்து அவரோட காலகட்டத்தில் அவர் நம்ம தமிழர்களுக்காக நம்ம உலக மக்களுக்காக இதை பயன்படுத்தி முதல்ல சோதிச்சார். கதிர்காமத்தை சோதித்து மக்களுக்கு கொடுக்கும் போது இந்த மக்கள் மூலயமா வந்து பல நாடுகளுக்கு கொண்டு போகிறாங்க. முருகன் உலகத்தை சுற்றி வந்தான்னு சொல்லுவான் பார்த்தீங்களா? அது இருக்குதான். இந்த காய் கனி சாரம் இந்த நெல் பயிர்களை கொண்டு போய் உலகம் முழுக்க மக்கள் அத்தனை பேருமே வந்து இந்த உணவு சைவ உணவு சாப்பிடணுன்றதுக்காக இந்த உலகம் முழுக்க கொண்டு போகிறாரு. இந்த பழம் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அநேகமான அற்புதங்கள் இருக்கு. ஏன்னா மொத்தம் 18 புராணங்கள் எழுதுனாங்க இல்லைங்களா? இந்த 18 புராணங்களில் மிக மிக சிறந்த புராணம் எந்த புராணம் கேட்டிங்கன்னா வந்து கந்த புராணம் தான். முருகனோட வரலாற்று தான் முதல்ல வந்து நின்னது. ஏன்னா முருகனோட வரலாற்றை பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க. அத்தனை இடத்துல முருகனோட அடையாளங்கள் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நிலத்தோட பேர் குமரன் இல்லையா? முதல்ல நமக்கு விவசாயத்துக்கு விதை கொடுத்தது யாருன்னா முருகப்பெருமான். விவசாயத்துக்கு விதையும் கொடுத்து கனி சொல்கிறோம் இல்லையா? அதாவது வந்து இந்த பழம், அதாவது அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஞ்சாமிர்தம் வந்து நம்ம கொடுப்போம் இல்லைங்களா? அப்போ பஞ்சாமிர்தத்தில் என்ன இருக்கும்? பழ வகைகள் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம எதுக்காக படைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா அவர் கொடுத்த விதை தான். அது எப்போ கொடுக்குறாருன்னா, அது இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எந்த காலகட்டத்தில் கொடுக்குறான்ட்டு. இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தமிழர்கள் சைவர்கள்ன்றதுல நான் இது சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா கதிர்காமத்தில் இதை வந்து சோதிச்ச இடம், அதாவது நெல்லை வந்து கொண்டு போய் பயிர் வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, உடைய பயிர் வந்து வைக்கிறதுக்காக விவசாயம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா,
இந்த விதையை கொண்டு போய் எங்க சோதிக்கிறான்னா கதிர்காம கதிர்காமம் எங்கன்னா இலங்கையில இருக்கு, ஸ்ரீலங்காவில் இருக்கு. சரிங்களா? அந்த இடத்துல தான் முதல்ல வந்துட்டு நம்ம விவசாயம், அதாவது வந்து காய் கனி, சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த மூலிகை சம்பந்தப்பட்ட இந்த உணவுகள் நம்ம மனிதருக்கு தேவையான உணவுகள் முதல்ல எங்க வந்து சோதிக்கப்பட்டதுன்னா வந்து கதிர்காமத்துல முருகபெருமான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து விதையை கொடுக்குறாரு. அந்த விதையை வந்து அகத்தியர் பெருமான் கிட்ட, அகத்தியர் என்ன பண்றாரு கேட்டா நேராக கொண்டு போய் நாம கதிர்காமத்துக்கு போறாங்க. கதிர்காமத்துக்கு போய் சரியான இடம் இதுதான், இந்த இடத்துல நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு கதிர்காமத்தில் தான் அந்த விதையை போடுறாங்க. அந்த விதையை போட்டோன்னா விளைச்சல் வருது, அதுக்கு விதை கதிர். சரிதான்.